வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கும். அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தற்போது இருக்க கண்டஸ்டன்ட் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 10 பேர் தாங்க. அதில் 5 பேர் வந்துட்டு ஆண்கள், 5 பேர் வந்துட்டு பெண்கள். அந்த 5 பெண்களில் இருக்க ஒரே பாவப்பட்ட ஜீவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவியா. ஆரம்பத்தில் வந்துட்டு நம்ம ஓவியாவை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஓவியா வந்துட்டு கேமராமேன் வாழைப்பழம் கேட்டது அவங்க ஒரு காமெடி பீஸ் அப்படி இப்படின்னு அவங்கள தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பிக் பாஸில் இருக்க மற்ற சக ரூம்மேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓவியா எவ்வளவோ வந்துட்டு பெட்டர், அந்த அளவுக்கு சூப்பரான கேரக்டர் அப்படி இப்படின்னு ஓவியாவை தற்போது சமூக வலைதளத்தில் நம்ம எல்லாருமே புகழ்ந்து தான் வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போவே வந்துட்டு என்னுடைய சப்போர்ட் ஓவியாவுக்கு தான் அப்படின்னு பல கோடி மக்கள் வந்துட்டு அவங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு சமூக வலைதளத்தில் கருத்துக்களாக வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓவியாவோட நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் மக்கள் அனைவருக்குமே ரொம்பவே பிடித்த விதமாக இருந்து வந்துட்டு இருக்கு. அதாவது தனக்கு எதுவும் சரின்படுதோ அதை செய்கிறாங்க, தன் மனத்துக்கு சரின்படுறதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலி வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஓவியாவை திட்டிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தும் ஜூலிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தப்ப ஓவியா தான் ஓடி போயிட்டு ஆறுதலும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விட ரொம்ப கேவலமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜூலி வந்துட்டு ஓவியா ஆறுதல் சொல்லியும் ஓவியாவுக்கே வந்துட்டு தன்னை திருப்பி விட்டதாகவும் தன்னை ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா அப்படின்னு காயத்ரி கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக ரொம்பவே கேவலமான சில காரியங்களை செஞ்சாங்க நம்மளுடைய ஜூலி. ஜூலி மட்டும் இல்லைங்க, காயத்ரி தான் ஓவியாவை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நிகழ்ச்சியில் ஒரு ப்ரொமோ போட்டிருக்காங்க போல. அந்த ப்ரொமோவில் வந்துட்டு காயத்ரி ஓவியாவை ரொம்பவே தப்பாக தரைக்குறவாக பேசியிருக்காங்க. இது குறித்து மக்கள் எல்லாருமே சமூக வலைத்தளத்தில் அவங்களுடைய உச்சக்கட்ட கோபத்தை கருத்துக்களாக வெளி தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ எதுக்கு நம்மளுடைய காயத்ரியை ஒரு சொர்ணக்கா ரேஞ்சி அப்படின்னு பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட நமிதா வந்துட்டு ஓவியாவை வெளியே பார்த்தா கண்டிப்பாக நான் அடிச்சிடுவேன், அவன் மூஞ்சை கிழிச்சிடுவேன் அப்படி இப்படின்ட்டு நேற்று நடந்த எபிசோடில் பேசி வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இருக்க தலைவர் சக்தி வந்துட்டு ஓவியா மேலே பயங்கர காண்டாந்து வந்துட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஓவியா கிட்டேயே சண்டை வலிச்சிட்டு இருக்காரு. மற்ற பெண்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஓவியா மீது இந்த அளவுக்கு ஈவி இறக்கமே இல்லாமல் கத்திக்கிட்டு அவளை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு பின்னாடியோ முன்னாடியோ எப்படியோ தப்பாக தாங்க பேசி வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்னேகன் வந்துட்டு எல்லா பொண்ணுகிட்டையும் வந்துட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஸ்னேகனையும் ஜூலியானையும் வைத்து ஏகப்பட்ட வீடியோஸ்லாம் வேற வெளியே வந்திருக்கு. ஓவியா கிட்ட நல்லபடியாக பேசிட்டு ஓவியா வந்ததுக்கு அப்புறமா ஓவியா கிட்ட நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன், அவர் ரொம்ப கேவலமானவா அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு ப்ரொமோ போட்டாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரொமோவில் நம்மளோட ஓவியான வீட்டுக்குள்ளே இருந்தால் நாங்கள் பழைய மாதிரி வந்துட்டு சாப்பிட மாட்டோம் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்மளுடைய பரணியை வந்துட்டு ஓரங்கட்டி அவரை தப்பித்து போகிற அளவுக்கு வந்துட்டு ட்ரிகர் பண்ணி ரொம்பவே கேவலப்பட்டு வெளியே அமிச்சாங்க. ஆனால் வெளியே வந்த பரணிக்கு மக்கள் சப்போர்ட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. தற்போது ஓவியாவையும் வந்துட்டு அதே மாதிரி கார்னர் பண்ணி அமிச்சிட்டாங்க. ஓவியா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கொஞ்சம் கூட கண்ணீர் விட்டு அழுததே கிடையாது. ஆனால் இன்னைக்கு போட்ட ப்ரொமோல வந்துட்டு ஓவியா வந்துட்டு பயங்கரமாக கண்ணீர் வெடுத்திருக்காங்க. ஓவியா கண்ணீர் வெடுத்ததை பார்த்த மீம் கிரியேட்டர்ஸும் நெட்டிசன்ஸும் வந்துட்டு மற்ற ரூம்மேட்ஸை வந்துட்டு பயங்கரமாக சமூக வலைதளத்தில் திட்டியும் கலாய்த்தும் மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. மேலும் மக்களும் வந்துட்டு ரொம்பவே ஆக்ரோஷமாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்மளுடைய விஜய் டிவி வந்துட்டு ஓவியாவை வந்துட்டு வெளியே அனுப்புவாங்களா, அப்படி இல்லைனா ஓவியாவுக்காக மற்ற சக கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்துட்டு வன்மையாக கண்டிப்பாங்களா அப்படின்றது இன்னைக்கு நிகழ்ச்சியில் தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் ரொம்பவே நல்லா தெரியுங்க, ஓவியா வந்துட்டு வெளியே போகிறாங்க அப்படின்றது தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அழாத ஓவியா இன்னைக்கு அழுதுருக்காங்க. பரணி மாதிரியே வந்துட்டு மீத இருக்க எல்லாருமே வந்துட்டு ஓவியா மேலே டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஓவியா வெளியே போனால் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு ஓவியாவோட மனசு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். மற்றவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே அவங்க வந்துட்டு என்ன மேலே ரொம்ப காண்டா இருக்காங்க, அவங்க கிட்ட நான் போய் பேசினா ரொம்பவே காண்டாயிடுவாங்க, அதனால தான் நான் விலகி போகிறேன் அப்படின்னு சொன்ன ஓவியா தற்போது இந்த மற்ற 9 கண்டஸ்டன்ட்காக வந்துட்டு தான் விலகிக் கொள்வதாக அவங்களே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதனால ஓவியாவே வந்துட்டு விலகிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஓவியா விலகிட்டா இந்த நிகழ்ச்சியை அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்றது ரொம்பவே டவுட் தாங்க. ஏன்னா விஜய் டிவியை வந்துட்டு ஓவியாவை தான் தற்போது ஹீரோவாக மக்கள் எல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்காங்க. சாரிங்க, ஹீரோயினியாக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோயினியான ஓவியாவை வந்துட்டு மற்ற, அதாவது தீவிரங்களாக அற்றப்பட்டு வந்துட்டு இருக்க மற்ற 9 நபர்களை வந்துட்டு பேஸ் பண்ணி ஓவியாவை வெளியே அமிச்சாங்கன்னா அதுக்கப்புறமா பிக் பாஸ் நிகழ்ச்சியை தமிழகத்தில் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படின்றது ரொம்பவே டவுட்டான விஷயம் தான். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.